ஸோ இந்த உடல் பருமனுக்கான சிகிச்சை முறைகள் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குது? ஸோ நான் முதலே சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு எனர்ஜி பேலன்ஸில் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஸோ மெயினாக ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு ட்ரிக்கியான இது. ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம என்ன டைப் ஆஃப் உணவு சாப்பிட்டுட்ருக்கோம், அதில் எவ்வளோ எனர்ஜி இருக்குது, நம்மளோட டெய்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் நம்ம நிதானித்து யோசித்து அதை ஒரு கால்குலேட் பண்ணி பார்த்தா தான் அதுவே நமக்கு தெரியும். ஸோ ஆவரேஜாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இந்தியன் மீல், ஒரு லஞ்ச் மீல்லையே வந்து பார்த்தீங்கன்னா 2000 கலோரி கிட்ட ரீச் ஆகிடும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அவ்வளோ வெரைட்டிஸ், அப்புறம் சில சமயம் இந்த ஃப்ரைட் சிக்கன், டெசர்ட்ஸ், இதெல்லாம் நார்மலாக நம்ம எடுக்கும்போது இந்த சிங்கிள் மீலே வந்து வில் மீட் யுவர் டெய்லி எனர்ஜி ரெக்குயர்மெண்ட். ஸோ இதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணி நம்ம டெய்லி இன்டேக் எவ்வளோ நெசசரியாக இருக்குது. ஸோ வெரி ஒரு ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500 to 1800க்குள்ளே இந்த எனர்ஜி இன்டேக்கை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்ஷன். இது தவிர நம்முடைய டெய்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் லைஃப் ஸ்டைல் சேஞ்சுன்னு சொல்கிறது. ஸோ இட் கேன் பி எனிதிங், லைக் நீங்கள் பண்ணுற வேலையில் ஒரு மாற்றம் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஒருவேளை ஆஃபீஸுக்கு போகிறீங்க, அது எப்படி போகிறீங்கிறத மாற்றிக்கலாம். காரில் போகிறதா இருந்தால் சைக்கிளில் போகலாம், இல்லை நடந்து போகலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ், இல்லை நீங்கள் டெடிக்கேட்டாக வந்து யூ கேன் டேக் ஒரு பர்டிகுலர் டைம் ஆஃப் ஃபார் எக்ஸசைஸ், இல்லை டான்ஸோ ஜூம்பா அந்த மாதிரி ஜாயின் பண்ணலாம். ஸோ இது போல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து யூ கேன் இன்க்ரீஸ். ஸோ மினிமம் ஆஃப் ஒரு 30 minutes ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பர் டே இஸ் வெரி வெரி எசென்ஷியல். இது கூட ஸ்ட்ரென்த் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் அதுவும் பண்ணணும். ஸோ யூ ஹேவ் டு இன்க்ரீஸ் த டோன் ஆஃப் யுவர் பாடி. ஏன்னா இந்த மசில் டோன் இன்க்ரீஸ் ஆக ஆக இந்த ஃபேட்டோட கண்டென்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ நம்ம டயட் அண்ட் இது பேலன்ஸ் பற்றி பார்த்தோம். இது தவிர ஓகே இது ட்ரை பண்ணியாச்சு டாக்டர், இதில் வந்து ஏதாவது வழி இல்லை, வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா, மெடிசின்ஸ் ஏதாவது போட்டு இதை குறைக்கலாமா? ஸோ வெயிட் லாஸுக்குன்னு சொல்லி செவரல் மெடிசின்ஸ் ஆர் அவைலபிள். பட் ஆனால் அது வந்து யூ ஹாவ் டு கேர்ஃபுல்லி சூஸ் அண்ட் அண்டர் டைரக்ட் சூப்பர்விஷன் ஆஃப் டாக்டர் தான் அது வந்து நீங்கள் எடுக்கணும். ஏன்னா அதில் சில மெடிசின்ஸ்க்கு சில சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு சிலருக்கு தான் அது வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ இதெல்லாமே முயற்சி பண்ணியாச்சு, வெயிட் லாஸ் பண்ண டயட் பண்ணியாச்சு, எக்ஸசைஸ் பண்ணியாச்சு, பட் ஸ்டில் வந்து எந்த சேஞ்சுமே இல்லை. எனக்கு வந்து இன்னும் அதில் ஏதாவது வேணும். ஸோ ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? அப்புறம் தான் நமக்கு வந்து எண்டோஸ்கோபிக் அண்ட் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இதில் இருக்குது. ஸோ எண்டோஸ்கோபி வழியாக நம்ம என்னெல்லாம் இதில் பண்ண முடியும்? எண்டோஸ்கோபி வழியாக எண்டோஸ்கோபிக் இன்ட்ராகாஸ்ட்ரிக் பலூன் என்று சொல்லுவோம். அதாவது நம்முடைய இறப்பைக்கு உள்ளே வந்து ஒரு பலூனை செலுத்தி அதை வந்து ஃபில் பண்ணி, அப்போ ஸ்டமக் வந்து என்ன நினச்சிக்கோங்க, ஆல்ரெடி ஃபுட் உள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது ஒரு ஃபுல்னஸ் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால ஒரு ஆப்பிடைட் குறையும். பட் இந்த டெக்னிக்கில் பார்த்திங்கன்னா ஒரு மார்ஜினலாக ஒரு வெயிட் லாஸ் இருக்கும். அது ஒரு ஷார்ட் டேர்ம் டியூரேஷனுக்கு தான் அந்த வெயிட் லாஸ் வந்து இருக்கும். ஸோ இது தவிர இப்போதைக்கு எண்டோஸ்கோபிக் கேஸ்ட்ரோ பிளாஸ்டி, ஸ்லீவ் கேஸ்ட்ரோ பிளாஸ்டி, அதாவது எண்டோஸ்கோபி வழியாகவே இந்த இறப்பையை வந்து சுருக்கி, அதனுடைய அளவை சுருக்கி, அதன் மூலம் இந்த வெயிட் லாஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அதான் எண்டோஸ்கோபிக் ஸ்லீவ் கேஸ்ட்ரோபிளாஸ்டி என்று சொல்லுவோம். இது தவிர நுண்துளை வழியாக செய்யப்படும் பல ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்முடைய மருத்துவமனையிலும் நாங்கள் செய்துட்ருக்கிறோம். ஸோ இதில் வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் பைபாஸ் ப்ரொசீஜர்ஸ் என்று இதை வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம். அதாவது நம்முடைய இறப்பையின் அளவை குறைக்கும் அறுவை சிகிச்சைகள். ஸோ நீங்கள் டயட் வந்து நார்மலாக 5 இட்லி எடுத்துகிட்டு இருக்கீங்க, அந்த இறப்பையின் அளவை குறைச்சிட்டா அந்த 5 இட்லி எடுக்க முடியாது. 1 இட்லி இல்லை 1.5 இட்லி அந்த மாதிரி தான் சாப்பிட முடியும். ஸோ இதனால் ஜென்ரலாகவே கலோரி இன்டேக் நமக்கு கம்மியாகிடுது. இது போக சில டைவர்ஷன் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதாவது குடலில் வந்து அந்த சத்துக்களை உறிஞ்சும் திறனை வந்து குறைக்கிறதுக்கான அறுவை சிகிச்சைகள், பைபாஸ் ஆப்ரேஷன்ஸ்.
ஸோ இது ஜென்ரலாக வந்து ஸ்லீவ் கேஸ்ட்ரெக்டமி என்ற ஒரு ஆப்ரேஷன் லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணுறது இருக்குது. இல்லைன்னா வெர்டிக்கல் ஸ்லீவ் ரிசெக்ஷன் ஆஃப் ஸ்டமக் என்று சொல்வார்கள். இது தவிர விஜிபி வெர்டிக்கல் கேஸ்ட்ரிக் பேண்டிங், பேண்டட் கேஸ்ட்ரோபிளாஸ்டி, அப்புறம் ஆர்ஒய்ஜிபி என்ற ஒரு ப்ரொசீஜர் இருக்கிறது. ரூஎன்ஒய் கேஸ்ட்ரிக் பைபாஸ் ப்ரொசீஜர். ஸோ டியோட்னா ஐலில் பைபாஸ், இது போன்ற பல ப்ரொசீஜர், மினி கேஸ்ட்ரிக் பைபாஸ், ஸோ இது போன்ற பல ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்குது. ஸோ பட் இதில் எது யாருக்கு தேவை என்கிறத நீங்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை போய் தான் அதை வந்து நிர்ணயித்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ் மூலமாக நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக வெயிட் லாஸ் பண்ணி அவங்களும் நார்மலாக ஒரு இண்டிவிஜுவல் ஆகி வாழ்ந்து வர்றாங்க. ஸோ உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா தகுந்த அந்த உடல் பருமன் சிகிச்சை நிபுணரை நீங்கள் அணுகி தகுந்த சிகிச்சையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்.